ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒண்டர்லா, சென்னை ஒண்டர்லா இதான். ஓகேவா? சென்னை ஒண்டர்லாவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரைட்ஸ் இருக்குது, நிறைய ரைட்ஸ் இருக்குது. பெங்களூரோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் ஃபுல் ஸ்ட்ரக்சர் முடியல. ஆனால் இப்போது நம்ம அதை பற்றி பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இவர் தான் எம்டி, ஒண்டர்லாவோட எம்டி இவர் தான், மேனேஜிங் டைரக்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த கப்பல், அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபுட் கூட இருக்குது. பட் ஆனால் இது நீங்கள் போகும்போது கண்டிப்பாக காசு கேட்பாங்க. அது இப்போ யூடியூபர்ஸ்க்காக மட்டுமே அதை கொடுத்துருக்காங்க. ஓகே, இது சில்ட்ரன்ஸ்க்காக. இது பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்காக. இது செம்மையாக இருக்கும் இந்த ரைடு. ஆக்சுவலாக இந்த ரைடு பார்த்திங்கன்னா பெங்களூர்லேயே நான் போயிருக்கேன். அந்த ரைடு சூப்பராக இருக்கும். இதுதான் நான் சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட்டு. இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, பட்டு அந்த அளவுக்கு ஃபுல் ஃபர்னிஷ்டாக கம்ப்ளீட் பண்ணலை, பட் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. இது யூடியூபர்ஸ்க்காக மட்டுமே அவங்க ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க. நிறையா ஃபுட்ஸ் இருந்தது, பட் எல்லாமே நம்மளால் சாப்பிட முடியாது. இது டிசம்பர் 2 ஓப்பன் பண்ணுறாங்க. டிசம்பர் 1 நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதை டிசம்பர் 2 கண்டிப்பாக போகாதீங்க. பயங்கர கூட்டமாக இருக்கும், செம்ம கூட்டமாக இருக்கும். ஆக்சுவலாக ரைடு ஒன்றும் நம்ம போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிரியாணி, நான்வெஜ், வெஜ் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம். பட் நீங்கள் போகும்போது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு சார்ஜபிளாக தான் இருக்கும். எல்லாமே சார்ஜஸும் ஹெவியாக தான் இருக்கும். Excited to bring Wonderla to Chennai. We will be open from December 2nd, 2025, and we have 43 attractions here. And we have a lot of new rides which are not there in any other amusement park, including Wonderla. So we have the India's largest inverted roller coaster called Tanjora, which we are opening, and we have also many other India first rides and attractions. And we will also have 4 or 5 restaurants, out of which 2 AC restaurants will be there. And we also planning to tie up with MPC so that we can run buses to Wonderla. We will be planning that as well. And this park can accommodate about 10,000 visitors, and we are expecting everyone to come and enjoy here. It's going to be a very special amusement park for everyone in Tamil Nadu. So Chennai Maja Panna Redia. இப்போ நம்ம இந்த ரைடுக்கு போய் பார்ப்போம். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா இன்சானிட்டி. ஓகே, இது நான் முதல்ல கேரளா ஒண்டர்லா போகும்போது நான் போயிருக்கேன். இதில் நாங்கள் படிக்கும்போது போனது. அப்போ பார்த்திங்கன்னா இதில் போயிட்டு ஃபுல்லாக எல்லோரும் வாமிட்டு ரொம்ப. அப்புறம் இந்த ரைடு பயங்கரமாக பேசப்பட்டது. இந்த ரைடு ஆக்சுவலாக செம்மையாக இருக்கும். இதில் போகும்போது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வயிற்றில் எதுவும் இது பண்ணிக்காதீங்க, ரொம்ப ஹெவியாக எடுத்துக்காதீங்க. இந்த ரைடு போகும்போது கண்டிப்பாக ஹெவியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வாமிட்டு வந்துடும் இந்த ரைடில். ஏன்னா எனக்கு தெரிஞ்சே எங்கள் கூட நாங்கள் ஒரு 10 பேர் போனோம் இந்த ரைடில். எங்கள் கிளாஸ்மேட்லேயே ஆல்மோஸ்ட் 8 மெம்பர்ஸ் கிட்டே வாமிட் எடுத்தாங்க. இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரைடு இது ஆக்சுவலாக இங்கே ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கே ஜிஃபால் சொல்லுவாங்க இதை. இது பெங்களூரில் பார்த்திங்கன்னா செம்ம பெருசு, பயங்கரமாக இருக்கும் இது. ஓகே, ஓரளவுக்கு இது கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது கொஞ்சம் சின்னது தான். பெங்களூரில் ரொம்ப பெருசு, அதில் ரவுண்டாக நிறைய பேர் உட்காருவாங்க. நான் பெங்களூர் அந்த வீடியோவும் பெங்களூர் ஒண்டர்லா வீடியோவும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறையா இருக்கும் பெங்களூர் ஒண்டர்லா வீடியோவும். அதில் ரைட்ஸ்லாம் சிலதெல்லாம் போட்டிருப்பேன்.
இல்லைனா கூட மறுபடியும் ஒரு தடவை நான் போடுறேன் பாருங்கள். இது வந்து மேலேருந்து போயிட்டு அப்படியே சரன்னு கீழே வரும், அந்த மாதிரி ஒரு இது. இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக நீங்கள் போகலாம். பார்த்தீங்களா, மேலேருந்து ஃபோர்ஸாக கீழே இறங்கிச்சு. இது ரொம்ப குட்டி, ஆனால் இது நம்ம குயின்ஸ்லாண்டில் இருக்கிற மாதிரி. இது ஒரு நல்ல ரைடு ஆக்சுவலாக. இது கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ரைடு. இது தாளாட்டுற மாதிரி, இந்த கப்பல் தாளாட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது கிராஸாக போயிட்டு கொஞ்சம் அந்த ரொட்டேட் ஆகும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரைடில். இது நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் அந்த பைரட் ஷிப் தான் இது. இந்த பைரட் ஷிப்பில் எல்லாருக்குமே பிடிச்சது இந்த லாஸ்ட்டில் போய் உட்கார்றது. அது வந்து செம்மையாக இருக்கும். லாஸ்ட்டில் உட்காந்து நம்ம அப்படியே மேலே போயிட்டு கீழே வரும்போது ஒரு மாதிரி இருக்கும். அது நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒண்டர்லா பேம்பா பார்க்க போகிறோம். ஓகேவா, இது குழந்தைங்களுக்காக தான். இது குழந்தைங்களுக்காக மெயினாக இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப பெருசாக இல்லை, இப்படி ரொட்டேட், ஜஸ்ட்டு ரொட்டேட்டு தான் இது. அதில் உட்காந்திங்கன்னா ஜஸ்ட்டு ரொட்டேட் ஆகிட்டு இன்னும் மேலே போவோம். மேலே போயிட்டு அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் ரொட்டேட் ஆகும். பார்த்திங்களா, அவ்வளோதான் இது. இது நார்மலாக இது சில்ட்ரன்ஸாக என்ஜாய் பண்ணுவாங்க. இதில் கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ் அலோவ் பண்ணுங்கள். ரொம்ப ஒன்றும் இது கிடையாது. பட் நிறைய கேம்ஸ் வந்து சில்ட்ரன்ஸால் விளாட முடியாது. அதேமாதிரி வீக்கெண்டில் கண்டிப்பாக பயங்கர கூட்டமாக இருக்கும். ஒண்டர்லா இது வரைக்கும் கேரளா ஒண்டர்லா, பெங்களூர் ஒண்டர்லா போயிருக்கேன். இது வரைக்கும் கூட்டமாக இல்லாமல் இருந்ததே கிடையாது. வீக்கெண்டில் போயிட்டு நிறையா மிஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. இது எல்லாமே சில்ட்ரன்ஸ்க்காக. இது வந்து நீங்கள் இன்னும் ஆனால் கம்ப்ளீட் பண்ணலை நிறையா ஆக்சுவலாக நாங்கள் பார்த்த வரைக்கும். மேபி 2ஆம் தேதிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் நிறைய கம்ப்ளீட் பண்ணலை. சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரைடு இருக்குமா அப்படின்னா ரொம்ப அந்த அளவுக்கு இது பண்ண முடியாது. பட் அடல்ட்ஸுக்கு பயங்கர ரைடு இருக்கும், வாய்ப்பே கிடையாது. நீங்கள் டைமே இருக்காது ஆக்சுவலாக. ஸ்விம்மிங் பூல் போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா ரைட்ஸ் மிஸ் பண்ணுவீங்க. எல்லாமே சில்ட்ரன்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாகவே. கிட்டீஸ் வீல். இதுவும் சில்ட்ரன்ஸ்க்காக தான் பண்ணியிருக்காங்க. எல்லாம் இந்த சைடு எல்லாமே வந்து சில்ட்ரன்ஸ்க்காக தான். எல்லாமே குழந்தைங்க வச்சுருக்கவங்க இந்த சைடு அப்படியே கம்ப்ளீட்டாக வந்துடுங்க. வந்து ஃபுல்லாக ரைடு அவங்களுக்கு என்னென்ன என்ஜாய் பண்ணணுமோ அது எல்லா ரைடையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள். இவ்வளோ தான் சில்ட்ரன்ஸுக்கு. இது மீறி நீங்கள் வேறு எதாவது
ஒரு ஏஜ் 10க்கு மேலே இருக்காங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அந்த அவுட் சைட் ஆஃப் நீங்கள் அதை அலோவ் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப சில்ட்ரன்ஸாக இருக்கவங்களுக்கு தான் செட் ஆகும். கொஞ்சம் 11 ஏஜ் 12 ஏஜ் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இதை விட நல்லா போகணும் நிறைய ஆசைப்படுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்விம்மிங் பூல் சைடு. இது எல்லாமே வந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் அந்த நியர்பை ஸ்விம்மிங் பூல் தான் இது இருக்கும். பக்கத்துலேயே நீங்கள் அதுக்கு மாடி மாதிரி ஏறி போனீங்கன்னா இதில் போயிட்டு நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது சின்ன பசங்க யாருமே அலோவ் பண்ணலை. அவங்க கொஞ்சம் 11 12 அந்த மாதிரி ஏஜ் இருக்கவங்க மேபி அலோவ் பண்ணலாம். இப்போதைக்கு அவங்க அடல்ட்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் அது செக் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டுட்டு பாருங்கள், அதுதான் மெயின். ஆக்சுவலாக இன்னொரு லூப் இருக்குது. இது மேலே போய் நின்றிங்கன்னா அது டோர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்க சல்லுன்னு கீழே அவங்களே வருவாங்க அந்த லூப்பில். அது இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து ஓப்பன் இது. ஆனால் நான் சொல்கிற லூப் வந்து அது உங்களை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது உங்களை ஃபோர்ஸாக கூட்டிகிட்டு வரும் அங்கேருந்து சரசரன்னு. இதுதான் அந்த லூப்பு. இது ட்ராப் லூப். இந்த ட்ராப் லூப்பில் தான் நீங்கள் அந்த மாதிரி வர முடியும். நீங்கள் எங்கே வரீங்கன்னே அந்த ட்ராப் லூப்பில் தெரியாது. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. பார்த்திங்கன்னா இங்கே எல்லாருமே யூடியூபர்ஸ் தான். அங்கே வந்தவங்க எல்லாருமே யூடியூபர்ஸ் தான் இதை எடுத்து போடுறதுக்கு. அவங்களே ப்ரொமோட் பண்ணுறாங்க. குயின்ஸ்லாண்ட் சொல்கிற பாருங்க, ஒண்டர்லாவே இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க குயின்ஸ்லாண்ட் வந்து இப்போ கொஞ்சம் அடி வாங்குவாங்க இதை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இப்போது எல்லாரோட ஃபோக்கஸும் ஒண்டர்லா போகணும் தான் ஆசையாக இருக்கும். பட் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 1700 பர் அடல்ட்டு, 1500 பர் சில்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த மந்த்து பர்த்டே அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அந்த டிக்கெட்டை வந்து உங்கள் பர்த்டே ஐடி கார்டு கொடுத்து நீங்கள் அந்த டிக்கெட்டை 1+1 டிக்கெட்டாக மாற்றிக்கலாம் இங்கே. ஏன்னா அப்படி தான் பெங்களூர் கேரளாவில் பண்ணுவாங்க. இங்கேயும் அது இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா சம் பர்சன்டேஜ் உங்களுக்கு லெஸ் பண்ணி தருவாங்க. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் கேளுங்க. உங்கள் பர்த்டேவோட டேட்டை மிஸ் பண்ணுறாதீங்க. சப்போஸ் நீங்கள் டிசம்பரில் உங்கள் பர்த்டே அப்படின்னா, டிசம்பரில் எந்த டேட்டாக இருந்தாலும் உங்கள் பர்த்டே அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணி அங்கே ஒரு ப்ரூஃப் ஐடி கார்டு காட்டினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அங்கே இவ்வளோ ரேட் கொடுத்து நீங்கள் போகிறதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம நார்மலாக இது வந்து வேவ் பூல் ஓகேவா. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த வேவ்ஸ்லாம் வந்து நம்மளை அடிக்கிற மாதிரி. ஆக்சுவலாக இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் டிசம்பர் 2 போகிறீங்க அப்படின்னா இங்கே நிற்கக்கூட இடம் இருக்காது. அந்தளவுக்கு அங்கே கூட்டமாக இருக்கும். இது வரைக்கும் பெங்களூரு கேரளாவில் போன வரைக்கும் நான் சொல்கிறேன், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த இடத்துல தான் இருப்பாங்க. இங்கே வந்துட்டாங்கன்னா அவங்க வெளியில் போகிறதுக்கே மனசு இருக்காது. அந்த மாதிரி இங்கேயே ஸ்டே பண்ணிவிடுவாங்க. அதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக. ஏன்னா ப்ரைஸ் வந்து 1700 2000 கிட்ட இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் பர்த்டே டேட்டை மிஸ் பண்ணிவிட்டு அது வேஸ்ட் ஆகிடும். அதை கொஞ்சம் காட்டி நீங்கள் டிஸ்கவுண்ட் ஏதாவது பண்ணிக்கோங்க. இல்லைனா 1+1 டிக்கெட் கொடுக்குறாங்களான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அதான் நல்லது. நீங்கள் கவுண்டர்லேயே அதை கேட்டுக்கோங்க. ரீல்ஸ்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? நல்லா இருக்கா?
இது ஆக்சுவலாக கம்மி, இந்த வேவ்ஸ் ஆக்சுவலாக ஃபோர்ஸாக வரும் வேவ்ஸ். அது வந்து ஒரு டைமிங் வச்சுருப்பாங்க, அந்த டைமிங்கில் வந்து ரொம்ப ஹெவியாக வேவ்ஸ் வரும். இந்த வேவ்ஸை விட பயங்கரமாக இருக்கும் அந்த வேவ்ஸ். ஆக்சுவலாக அந்த சைடாக இந்த சைடான்னு தெரியல, போக போக அது இது பண்ணுவாங்க. மேபி நல்லாயிருக்கும் அந்த வேவ்ஸ் ஆக்சுவலாக. அவ்வளோதான், நம்ம பார்த்தாச்சு. இது வந்து நான் பக்கத்தில் வந்து இந்த ரைட் இருக்குது. இது வந்து ரெஸ்டாரண்ட்டு, இது வெளியில் போகிறதுக்கு வழி. பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேவரட்டான ரைடு ஒன்று இருக்குது. அந்த ரைடை பற்றி நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் அதை ரொம்ப ரசிப்பீங்க. அந்த ரைடுக்கு தான் எல்லாருமே வெயிட்டிங்கு. இந்தியாவிலேயே வந்து ரொம்ப பெருசான ஒரு ரைடுனா அந்த ரைடு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்காக 2வது வீடியோ வந்துகிட்டே இருக்குது. பாய் மக்களே.